இன்றைக்கி மதியத்துக்கு கீரை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக என்னோட குட்டி தோட்டத்துலேருந்து பறித்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்டெல்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு 5-6 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா லைட்டாக வேர் விட்டு வரும். அதை வந்து மறுபடியும் தொட்டியில் வச்சுக்கலாம். நைட்டு வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, அதோடு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு குட்டீஸ்க்கும் எனக்கும் இட்லி, மற்றவங்களுக்குலாம் தோசை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய், வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, பூண்டு, ஒரு கொஞ்சமாக வந்து புளி, பொட்டுக்கடல, ஒரு கொத்தளவு கறிவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம செக்கில் ஆட்டினோம்னா கொரன்னு ஒரு மாதிரி சக்கையாக ஆட்டுவோம்ல, அந்த மாதிரி அரைச்சி தண்ணி விட்டு தாளிச்சிக்கிட்டிங்கன்னா, எண்ணெய் அதிகமாக விடாமல் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன நெல்லிக்காய் ஊர்லேருந்து கொண்டு வந்ததை வந்து உப்பு போட்டு 3 நாளைக்கு ஊற வச்சுருக்கிறேன். இது அப்புறம் தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இந்த டைம் தான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே உள்ளே விதை இருக்கிறதோட வந்து ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் எப்பவும் போல் தாளித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் தாளிச்சிட்டு சொல்கிறேன்.